ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சூப்பர் ஹெல்த்தியான ஆலிவ் வெள்ளிக்கிழங்காய் யூஸ் பண்ணி டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 ஆலிவ் வெள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா கழுவியாச்சு. கழுவுனதுக்கப்புறமா அந்த தோலெல்லாம் எடுத்துடணும். தோலெல்லாம் எடுத்துட்டு குக்கரில் 4 விசில் 5 விசில் வச்சு நல்லா அதையே சாஃப்டாக வேக வச்சுக்கணும். அதே மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். இதையே நல்லா பொடி பொடி பீசஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணும்போது நடுவில் ஒரு சின்ன குச்சி மாதிரி வரும், அதை எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமா நல்லா கட் பண்ணி ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி நம்ம வெங்காயம் பச்சை மிளகா போட்டு செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒன் டைம் செஞ்சு கொடுங்க. ஆலிவ் வெள்ளிக்கிழங்கு சாப்பிடாதவங்க பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. நான் அதுக்கு இது மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். நடுவில் இருக்கிற அந்த குச்சி மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துடுறேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சுக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சிடுச்சு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்துக்கும் இந்த கிழங்குக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிடுங்க. இது காலையில் டிஃபனுக்கு ஈவினிங்கில் பசிக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது 4-5 பூண்டு நான் தோலை எடுத்துகிட்டு கல்லில் இடித்து போட்டிருக்கேன். பூண்டு பிடிக்காதவங்க சோம்பு கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை இலைகள் நல்லா பொடி பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலையும் கூட போட்டுக்கலாம். தேங்காய் நல்லா துருவி தேங்காய் போடலாம். கொஞ்சமாக லெமன் ஊற்றிக்கலாம். அது 2 சேர்த்துல அது போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா தேவையான மஞ்சள் தூள் மிளகாய் தூள் நான் போட்டிருக்கேன். காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்த்தலை, மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு மிளகாய்த்தூள் வேண்டாம் அப்படின்னா மிளகுத்தூள் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா பச்சை மிளகா அது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டிருக்கேன். இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆலிவ் வெள்ளிக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். ஆலிவ் வெள்ளிக்கிழங்கு வச்சு நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம். எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நான் இதை செய்கிறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலைகள் தூவி இந்த டிஷ்ஷை செஞ்சாச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்க, இனிமேல் எனக்கு சப்போர்ட் கொடுங்க. வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸாக ஹெல்ப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.